Hi friends, welcome to Chennai cooking. இன்னைக்கு நம்ம சுவையான ஒரிஜினல் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கூடயும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1/2 kg சிக்கன் நல்லா கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, துருவின தேங்காய் நம்ம எடுத்துக்கிறோம். காஞ்ச மிளகாவில் பார்த்திங்கன்னா நம்ம விதைலாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு வாணலியில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போது அதில் நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கூடவே நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 10 நம்பர் அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். அதையும் நம்ம கிள்ளி சேர்த்துக்கிறோம். விதைலாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் சில பேருக்கு வெத்தையாக போட்டு நம்ம ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சிக்கன் நல்லா கழுவிட்டு நம்ம மஞ்சள் பொடி போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். சிக்கன் நம்ம ரொம்ப பெருசாக ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும். சிக்கன் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா ஆஃப் குக் ஆகிருக்கு. இதில் சில பேர் ஆல்டர் பண்ணுறதுக்கு மிளகாய் தூள்லாம் போடுவாங்க. பட் இதுதான் ஒரிஜினலாக செய்கிறது. ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹைலேருந்து மீடியமுக்கு வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணிலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஊற்றுங்க. அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தொக்கு மாதிரி வந்துடும். தண்ணி தெளிச்சிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணணும் இதுக்கு. இப்போ இதை ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். ஹையில் வச்சு குக் பண்ணாதீங்க. 5லேருந்து 8 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணிலாம் வற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா வரும். அவ்வளோதான், நமக்கு சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் டேஸ்டியாக தயாராகிடுச்சு. இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ரெசிபியை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.